லோட் ஆகுது. ஓகே ஹாய், நாங்கள் செகண்ட் லெவலில் ஆரம்பிச்சிருந்தோம் போன கிளாஸில். முதல் லெவல் ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம். அதில் இரண்டாவது லெவலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல் முழுமையாக சட்டங்களோடு தொடர்பானது. இங்கே வந்து சட்டங்களை நாங்கள் பாடமாக்குறதோ அல்லது நோட்ஸ் எடுக்கிறதோ எங்களுக்கு தேவைப்பட்டுள்ள அந்த சட்டங்களை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் குர்ஆனிய வசனங்களை எங்களோட வளமையான ஓதுற அந்த ஸ்டைலுக்குள்ளால ஓதி பழகுறது, அதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். ஓகே. எனவே சட்டம் சார்ந்த இந்த பகுதியில வந்து எங்கிட்ட ப்ராக்டிஸ் வந்து ஓதுறதுக்கு கூட தான் நடக்கும். நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறதா நடக்காது. அதே மாதிரி வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்க குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளால நின்று தான் ப்ராக்டிஸ் எடுத்தோம். உதாரணத்துக்கு ஜுசுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கான வசனங்கள் எல்லாம் முதல் பகுதியில ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனா அங்க அப்படி அல்ல. இங்க அதுல இருந்து கொஞ்சம் முன்னுக்கால் நோக்கி முன்னோக்கி நாங்க வருவோம். ஜுசுல இருந்து 30வது ஜுசுல இருந்து 29வது ஜுசு, 28வது ஜுசு, 27வது ஜுசு, இப்படி நாங்க முன்னோக்கி வருவோம். எனவே நாங்க நிறைய புதிய புதிய வசனங்களை பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி அஹ், இன்னொரு முக்கியமான விஷயம்தான், சட்டங்கள் வந்து ஒரு ஒரு ஒழுங்குல போகுது. நான் படிக்கிற சட்டம் ஏன் முதலாவது ராவை பார்த்தோம் என்றால், ரா என்கிறது முதல் லெவல் நான் படிச்சேனுமே, அலிப்ல இருந்து யா வரையும் படிச்சுக்கிறோம். அப்ப அதுல வந்து மிஸ் ஆகின ஒரு எழுத்து தான் ரா. ஸோ அந்த ராவுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கூட உங்களை ஜாயின் பண்ற ஒரு இடமா தான் நீ. இந்த செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 7 பிரதானமான பகுதிகள் இருக்குது. அதுல முதலாவது ராவுடைய சட்டம். இது நான் ஒவ்வொன்றா சொல்றேன், பின்னுக்கால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டீப்பா ஒவ்வொன்றா பார்ப்போம். இரண்டாவதாக நாங்க நூனுல் முஷத்ததா, அதாவது சுக்குன் சத்து செய்யப்பட்ட நூன் அல்லது சத்து செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் என்று பார்ப்போம். மூணாவது கல் கலா என்கின்ற ஒன்றை பார்ப்போம். நாலாவதாக சுக்குன் செய்யப்பட்ட மீன். ஐந்தாவது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன். ஆறாவது அல்லாஹுடைய லாம். ஏழாவது மத்து. சரி, இதுல ஒரு படிமுறை ஒழுங்கு கொண்டிருக்குது. அதுல முக்கியமானதாக நாங்க ரா என்ற இடத்துல முதலாவதாக பார்க்கிறோம். ஏனென்றால் அது எழுத்துக்கள் என்ற பகுதியினுடைய இறுதி பகுதியா இருக்கிறதா. எழுத்துக்களினுடைய இறுதி பகுதி ஆகிறதால நாங்க ராவில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சரி, இந்த ராவை பொறுத்த வரைக்கும் இது உண்மையில உம் இந்த ராவை நீங்க படிச்சு முடிச்சீங்க என்றால் உங்களோட எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். இன்னொரு வகையில சொன்னா உங்களுக்கு அலிப்பிருந்து யா வரைக்கும் எந்த எழுத்து வந்தாலும் எப்படி ஓதிட்டு போகணுமேங்கிறதெல்லாம் தெரியும். சட்டங்களுக்கு அப்பால் எந்த எழுத்து வந்தாலும் எப்படி ஓதிட்டு போகணும் என்கிறது முழுமையாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே. இந்த ராட கன்செப்டை பொறுத்த வரைக்கும், ராவோடு தொடர்பான சட்டங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ராவோடு தொடர்பான சட்டங்களை நாங்க ஏன் சட்டங்கள் சார்ந்த பகுதிகள், ராவ சும்மா ஒரு எழுத்து தானே, அலிப் படிச்சது போல பாவ பார்த்தது போல ராவையும் பார்த்துட்டு போனா சரிதானா என்று கேட்டால் இல்லை. என்றால் குர்ஆன்ல வரக்கூடிய ராக்களை நாங்க 2 மெத்தட்ல உச்சரிக்கலாம். எங்களுக்கு விரும்பிய மெத்தட்ல உச்சரிக்க இயலாது. குர்ஆன்ல அந்த வருகின்ற ஸ்டைலை பொறுத்து, என்ன அமைப்புல வருதோ அந்த அமைப்பை பொறுத்து நாங்க 2 மெத்தட்ல உச்சரிக்கலாம். இது முக்கியமான விஷயம். ஓகே. அதுல முதலாவது முறை என்னென்றால் முதலாவது முறை என்னென்றால் 2 முறை சொல்லுமே. அது 2 முறையிலையுமே உச்சரிக்கிற நேரத்துல எங்களோட தொண்டையும் எங்களோட நாவும் தான் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் முறை உச்சரிக்கிற நேரம் மூக்கால உச்சரிக்கிறது, 2ஆம் முறை உச்சரிக்க போகல வாயால உச்சரிக்கிறது, அப்படியெல்லாம் இல்லை. தொண்டையும் நாவும் தான் அந்த இடத்துல தொடர்பு படுகிறது. ரெண்டு ரெண்டு அது 2 தான் தொடர்பு படும். ஓகே. சரி, இப்ப இதுல முதல் முறையா நாங்க எடுத்தோம்னால் இந்த 6 சந்தர்ப்பங்கள், ஃபதஹத்துன், ஃபதஹத்தைன், ஃபதஹ் மத்து என்ற ஒன்றை சேர்த்துக் கொள்ளலாம். லம்மத்துன், லம்மத்தைன், லம்மு மத்து. லம்மத்துன் வச்சு நீட்டி வருடங்கள், அதாவது லம்மாவோடு தொடர்பான அனைத்தும் ஃபத்ஹாவோடு தொடர்பான எல்லாம் வருகின்ற நேரத்துல ராகு வச்சுக்கணும். ராகு மேல ஃபத்ஹத்து நீக்கலாம், ராகு மேல ஃபத்ஹ் தை நீக்கலாம், ராகு மேல ஃபத்ஹ் மத்து வரலாம். இப்படி
ராக்கு மேல லம்மத்துன் வரலாம், ராக்கு மேல லம்மத்தைன் வரலாம், லம்மு மத்து வரலாம். இந்த மாதிரியான 6 சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த 6 சந்தர்ப்பங்களிலேயும் நாங்க ராவ தடிப்பாக ஓத வேண்டும். ராவ தடிப்பாக ஓதணும். அது தடிப்பா ஓதுற அப்படின்னு சொன்னால் பின்னுக்கால பார்ப்போம். சவுண்ட் கிளியர் தானே? ஸ்ட்ரக் ஆகுதா இல்லையா? இல்ல சார். ஓகே. இப்ப இந்த ராட தடிப்பம் என்று சொன்னால் இது முக்கியமான விஷயம். அதன் தடிப்பம் என்றால் 2 பாயிண்ட்ஸ் கட்டாயம் இதுல இடம்பெற வேண்டும். முதலாவது பாயிண்ட், எங்கட நாவினுடைய நுனிப்பகுதி மேல் தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு போகணும். உங்களுக்கு இதுல போட்டு காட்டுது பாருங்க. என்ன செய்யுது? நாவினுடைய எந்த முன்னுக்கால இருக்கிற நுனிப்பகுதி அப்படியே போயிட்டு எங்க போகுது? தொண்டையினுடைய நடுப்பக்கத்துக்கு போய்த்துட்டு படுது. இதுதான் முக்கியமான ஓ. விஷயம். ரா முன்னுக்கு படக்கூடாது. பட வேண்டிய இடங்கள் கவனமா வைக்கணும். நாவினுடைய நுனிப்பகுதி தான் தொண்டையினுடைய ஆஹ், அந்த நடுப்பகுதிக்கு போகணும். இரண்டாவது முக்கியமான விஷயம், எங்கட சவுண்ட், எங்கட டோன், எங்கட குரல் மேல் நோக்கி நேராக தடிப்பாக போகணும். அது அடுத்த முக்கியமான விஷயம். மேல் நோக்கி தான் போகணும். இப்படி போறது, கீழ் நோக்கி போறது, அதெல்லாம் சரி வராது. மேல் நோக்கி நேராக குவியலாக போக வேண்டும். இது முக்கியமான விஷயம். விளைனா இப்ப இதுல எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்றால், எங்களுக்கு முன்னால இதை நாங்க 4 உதாரண வகைகளாக பிரிச்சுக்கிறோம். சரியா? முதலாவது வகையில நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஃபதஹத்துன், அதோட ஃபதஹ் மத்து. ஃபதஹத்துன் ராக்கு மேல ஃபதஹத்துன் வச்சா ர உச்சரிப்பு, அல்லது ரா நீட்டி வார உச்சரிப்பு. இதுகளோட தொடர்பான உதாரணங்கள் முதல் பகுதியில வரும். ஃபத்ஹத்தைன் என்கிறது தனியாக வரும். லம்மத்துன் அதே மாதிரி லம்மத்துன் வச்சு நீட்டி வாரது. ரூ ரூ இந்த இரண்டோடும் தொடர்பான ராக்கள் நாங்க இன்ஷா அல்லாஹ் 3வது உதாரண பகுதியில பார்க்கறதுக்கு இருக்கிறோம். 4வது பகுதியில லம்மத்தைனை பத்தி தனி பார்ப்போம். இதனாலதான் எங்கட உதாரண பகுதிகளாக இருக்கும். அதுல முதலாவது பகுதியை நாங்க இன்றைக்கு பார்ப்போம். ஃபத்ஹத்துனோடு தொடர்பான பகுதிகளாகவும் நீட்டப்பட்டு வரக்கூடிய பகுதிகளாக அமையும். பிஸ்மில்லா. ஒரு பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صحف إبراهيم وموسى. இது போதுமா? صحف إبراهيم وموسى. இரண்டாவது. ونبشر ونيس ونيسرك لليسرى. இருக்கக்கூடாது. நேற்று இந்த பாடம் ஓதினமா? இல்ல சார், இது ஹோம் ஒர்க்ல தான் சார் தந்தீங்க. பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்படியா? சார். ம். திக்காம ஓதணும், திக்கக்கூடாது. வனு وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى. வனு எஸ்ஸிருக, சி சவுண்ட் மாறுது. வனு எஸ்ஸிருக. وَنُيَسِّرُكَ Yes. لِلْيُسْرَى. வனு எஸ்ஸிருக லில் யுஸ்ரா. وَنُيَسِّرُكَ ஹ ஹ لِلْيُسْرَى. வரக்கூடாது. கே. வனு எஸ்ஸிருக. وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى. சரி போதுங்களுக்கா? وَنُيَسِّرُكَ وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى. மூணாவது.
والزرابي مبثوثة. سوري பெரிய பிழை. سوري பெரிய பிழை. سوري سوري. ம் والزرابي مبثوثة. ம் பெரிய பிழை தான் அது. மபுசூச. அப்படி ஓதேலுமா? இல்ல சார் இல்ல. والزرابي مبثوثة. குட். திருப்பி ஓதுங்க. وزرابي مبثوثة. وزرابي பீக்கு مبثوثة. பிழை பிரதர். பீயுண்டா ஷத்து பயப்படல. آه. பியு. பியு. والزرابي مبثوثة. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஷத்தை வச்சு பழகும். பியு. எப்படி? بيو எஸ். بيو. எஸ். இந்த உச்சரிப்பு ஓதல்ல வரணும். இந்த உச்சரிப்பு நீ சொன்னது والز வஸ்ஸரா பிழை. و- அது பிழை பிழை. வஸ்ஸரா இல்ல. و- ஜாக்கு மேல எந்த விதமான ஷத்தும் இல்ல. வாவுக்கு மேல ஷத்திக்குது. வசனத்துல ஆரம்பத்துல வர்றதால நாங்க அதை உச்சரிக்க மாட்டோம். وزرابي مبثوثة. وزرابي مبثوثة. நாக்கு வெளியே வரும். சவுண்ட் வருது. சவுண்ட் வந்தா பிள்ளை. மபுசூச. ومبثوثة. ம். வருது சவுண்ட். والز மபுசூச. مبثوث மபுசூச. مبثوثة. சரி பாருங்க. وزر وزرابي مبثوثة. திருப்பி பாருங்க. குட். وزرابي مبثوثة. மபுசூச. مبثوث مبثوثة. مبثوث وزرابي مبثوثة. وزرابي بيو بلا بلا. مبثوثة. بيو نقول بيو ولا بيو. بيو. وزرابي مبثوثة. சூ சவுண்ட் வருது பிரதர். ஏன் நாக்கு வெளியே வருது இல்ல? مبثوثة. இப்போ வருங்க. வசரா வரையா وز... ஃபுல்லா. وزرابي مبثوثة. ம் நல்லதா. ألم يعلم إن الله يرى. பிழை. யரா. யரா. يرى. யரா. ألم يع ألم يعلم إن الله يرى. بأن الله يرى. ألم يعلم ألم يعلم ألم يعلم بأن الله يرى. يرى. يرى நீ பாடுறது பிழை. يرى. يرى. திருப்பி பாருங்க. ألم يعلم بأن الله سوري سوري. ألم இல்ல يعلم பிரதர். بأن ألم. ألم ألم يعلم بأن الله يرى. திருப்பி பாருங்க. ألم يعلم بأن الله يرى. بأن الله يرى. بأن الله يرى. திருப்பி பாருங்க. ألم يعلم بأن الله يرى. ஐந்தாவது.
يومئذ يت يومئذ ம், ம், ம். يتذكر எத்ததாண்டு வர்றது பிழை. எத்ததா பிழை. எத்தத. يومئذ يتذكر الإنسان وأنى الله الذكرى சரியா, சரியா. يومئذ يومئذ يتذكر الإنسان وأنى الله الذكرى ம், 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 ம். அன்னல்லாஹு திக்ரான் ஆயிக்குது பிழையே. பார்த்து பார்த்து ஓதுங்க சரியா. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. يومئذ يومئذ يتذكر الإنسان أنى له الذكرى அன்ன லஹு இல்ல பிரதர். அன்ன நீட்டணும். அன்ன லஹு. பாத்தீங்களா? وأنى له الذكرى இப்போ திருப்பி ஓதுங்க. يومئذ يتذكر الإنسان யௌம இதீன் எத்ததக்குள் வராதே. சத்திக்குதையால. யௌம இதீயத. யௌம இதீயத. يومئذ 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 يذكر الإنسان sorry وأنى له الذكرى ம்? يومئذ يومئذ يتذكر الإنسان يتذكرul. يتذكرul. يومئذ يتذكر யௌம இதீன் என்று வராது பிரதர். யௌம இதீன் என்ற தாளுக்கு தின் என்று உச்சரிக்கிறது பிழை. என்றா சத்திக்கிறதால இந்த தால் பேத்துட்டு இந்த யாவோட சேரணும். யௌம يوم இதீயத. يوم يومئذ يتذكر الإنسان وأنه له அன்னஹு பிழை, الذكرى பிழை, பிழை, பிழை. அன்னஹூன்னு ஓதுறீங்க பிழை. وأن وأنا ம். وأنى له وأنى له الذكرى ذكرى பெரிய காஃப் அல்ல, சின்ன கேப். ذكرى. ذك ذك ذكرى சின்ன கேப், சின்ன கேப். ذكرى. ذكرى يومئذ يتذكر الإنسان وأنى له பிழை, பிழை, பிழை. الذكرى وأن له தான் ஓதுறீங்க. وأنى له الذكرى திருப்பி ஓதுங்க. يومئذ يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى இந்த மாதிரி கட்டாயம் ஒர்க்கை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸுக்கு தலை ஒர்க் அனுப்புறதுல ரெடி ஆயிட்டு வாங்க. மிஸ்டேக் வர வேணாமா?